எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டி. திங்களோடும் செலும்புரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குதல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கு. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குரிதனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த கூட்டத்தை உணர்வெழுச்சியோடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அண்ணன்மார்களுக்கும், இந்த செம்போடை பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன்பிறந்தார்கள், எங்கள் அம்மாமார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது புரட்சி வணக்கங்கள். இந்த இந்திய பெருநிலத்தில் 77 ஆண்டுகளுக்கு மேலான சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இந்த மண்ணில் 2500க்கும் அதிகமான கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் அதில் மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையத்தால் உரிய வாக்கு வாங்கி மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வெறும் 60 கட்சிகள். அந்த 60 கட்சிகளில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வாக்குக்கு காசு கொடுக்காமல், சாதி பெயர் சொல்லாமல், சாதியை முன்னிறுத்தி வாக்கு வாங்காமல், மதத்தை முன்னிறுத்தி வாக்கு வாங்காமல், அயோக்கியர்களிடமெல்லாம் கூட்டணி வைத்து வாக்கு வாங்காமல், உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக அரசியல் செய்து இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி வாக்கு வாங்கி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எங்கள் நாம் தமிழச்சி மட்டும்தான். இதை ஏன் நாங்கள் இங்கே பதிவு பண்றோம்? நாம் தமிழச்சி எப்போதும் போல தனித்துவத்தோடு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுகிறது. இங்கே பல அறிவில் சிறந்தவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். தம்பி, தனித்து நின்னா எப்படி தம்பி வெல்ல முடியும்? கூட்டணி போங்க தம்பி. யாருடனாவது கூட்டணி போனாதான் சீமான் சட்டமன்றத்துக்கு போக முடியும். ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வெல்ல முடியும். கூட்டணிக்கு போங்க தம்பி அறிவுரை கூறுகிறார்கள் எங்கள் பெற்றோர்கள். இன்னும் அறிவில் சிறந்தவர்கள் சிலர் நாம் வச்சு ஏன் தனித்து போட்டியிடுகிறது தெரியுமா? நாம் வச்சு தனித்து போட்டியிடுவது பணத்துக்காக தான். நாம் வச்சு தனித்து போட்டியிடுவதற்காக திமுகவிடம் 100 கோடி வாங்கியிருக்கிறது. நாம் வச்சு தனித்து போட்டியிடுவதற்காக பாரதிய ஜனதாவிடம் அண்ணன் சீமான் அவர்கள் 50 கோடி பணம் வாங்கி இருக்கிறார். அறிவில் சிறந்தவர்கள் நாம் வச்சு பணத்திற்காக தனித்து போட்டியிடுகிறது. தனித்து போட்டியிடுவதால் நாம் வச்சுக்கு பணம் கிடைக்கிறது. அவதூறுகள் முன்வைக்கப்படுகிறது. எங்கள் பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த மண்ணில் உச்ச நடிகர்களாக இருக்கக்கூடிய விஜய், அஜித்தை போல ஆந்திர பிரதேசத்தில் பவன் கல்யாண் என்கிற ஒரு நடிகர், இங்கே விஜய் அஜித்தை காட்டிலும் ஆந்திர பிரதேசத்தில் பவன் கல்யாண் மிகப்பெரிய நடிகர். 2014 கட்சி தொடங்குகிறார். ஜனசேனா கட்சி என்று ஒரு கட்சியை பவன் கல்யாண் தொடங்குகிறார். தனித்து போட்டியிடுகிறார். ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியவில்லை. மிகப்பெரிய மாஸ் நடிகர் வந்து நின்றாலே பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறார்கள், ரசிகர்கள் கூடுகிறார்கள். ஆனால் வெல்ல முடியல. பவன் கல்யாண் ஒரே நேரத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டார். ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியல. ஒரு தொகுதியில் கூட கட்டுத்தொகை டெபாசிட் வாங்க முடியவில்லை.
பவன் கல்யாண். பிறகு என்ன நடந்தது? 2024 ஆந்திர பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் கட்சி இந்த இரண்டு கட்சிகளோடு கூட்டணி வைத்து 30 இடங்களில் போட்டியிட்ட பவன் கல்யாண் 21 இடங்களில் வெற்றி பெற்றார். பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றது. 2 தொகுதிகளில் போட்டியிட்டு கட்டுத்தொகை கூட வாங்க முடியாத பவன் கல்யாண் இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தின் துணை முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். கூட்டணி வேரத்தில் 1000 கோடி 2000 கோடி பணத்தை வாங்கி குவித்திருக்கிறார் பவன் கல்யாண். இதில் செய்தி என்ன? ஆந்திர பிரதேசத்தின் துணை முதல்வர் 21 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற பவன் கல்யாண் 2024 பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் கட்சியோடு கூட்டணி வைத்து வாங்கிய வாக்கு வெறும் 6%. அப்படியானால் வெறும் 6% வாக்கு வங்கி வைத்திருக்கிற பவன் கல்யாண் எல்லாம் கூட்டணி போய் 1000 கோடி 2000 கோடியை பெற முடியும். 21 சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்ல முடியும். ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக ஆக முடியும் என்றால் இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமான அரசியலை முன்னெடுத்து திரைக்கவர்ச்சி இல்லாது கூட்டணி இல்லாது நேர்மையாக 8.22% வாக்கு வங்கி வைத்திருக்கிற எங்கள் அண்ணன் சீமான் நினைத்திருந்தால் பணம்தான் பிரதானம் என்றால் இந்நேரம் 1000 கோடி 2000 கோடியை பெற்றுக்கொண்டு போயிருப்பாரா? அல்லது இவர்கள் சொல்வதைப் போல திமுகவிடம் 100 கோடி? எங்கள் அன்புக்குரியவர்கள், நீங்கள் இந்த அரசியலை உள்வாங்கணும். பணம்தான் பிரதானம் என்றால் எங்கள் அண்ணன் எப்போதோ கூட்டணி போயிருக்க முடியும். 1000 கோடி 2000 கோடியை பெற்றிருக்க முடியும். பாரதிய ஜனதா கூட்டணியில் 40 தொகுதியை பெற்றிருக்க முடியும். ஆனால் எங்கள் அண்ணனின் நோக்கம் அதுவல்ல. எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான உண்மையும் நேர்மையுமான ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைப்பது, அதுவே எங்கள் இலக்கு. அதனால்தான் நாம் கட்சி தொடர்ந்து தனித்து நிற்கிறது, தனித்து போட்டியிடுகிறோம். இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் திமுக அதிமுகவிற்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். உங்களிடம் வாக்கு வாங்கி அதிகாரத்துக்கு சென்ற இந்த திமுக அதிமுக பெருமக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எந்த திட்டங்களை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள்? மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக 10 ஆண்டுகள் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்த OS மணியன் மீண்டும் எதற்காக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்? 10 ஆண்டுகளில் இந்த வேதாரண்யம் மக்களுக்கு செய்யாத எது ஒன்றை இனி அதிகாரத்துக்கு வந்து OS மணியன் செய்ய போகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதன் வேட்பாளர் புகழேந்தி இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாத எது ஒன்றை இனி இந்த மண்ணில் செய்ய போகிறார் என்று எங்கள் மக்கள் நம்புகிறீர்கள்? இந்த மண்ணில் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்குமான அனைத்து அடிப்படை உரிமைகளும் நாம் பெற வேண்டும் என்றால் போராட வேண்டும். போராடினால்தான் நம் அடிப்படை உரிமைகளை பெற முடியும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இங்கே மருத்துவம் காசு இருப்பவனுக்கு ஒரு மருத்துவம், காசு இல்லாதவனுக்கு ஒரு மருத்துவம். கல்வி காசு இருப்பவனுக்கு ஒரு கல்வி, காசு இல்லாதவனுக்கு ஒரு கல்வி. காசு இருப்பவனுக்கு ஒரு குடிநீர், தரமான குடிநீர், காசு இல்லாதவனுக்கு ஒரு குடிநீர். இங்கே காசு கொடுத்தால்தான் அனைத்தும் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த தலைவர் பெருமக்கள். நீங்க பாருங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் மிகப்பெரிய மருத்துவமனைகளை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். தனியார் பெரும் மருத்துவமனைகள், நட்சத்திர விடுதிகளைப் போல மருத்துவமனைகள் இருக்கிறது. இதே வேதாரண்யத்தில், இதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிகப்பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கிறது.
தமிழ்நாடு முழுமைக்கும் கருணாநிதியின் குடும்ப சொத்தான காவேரி மருத்துவமனையை தமிழ்நாடு முழுமைக்கும் அத்தனை மாவட்டங்களையும் கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனைகள் எல்லாம் பதாகை வைக்கலாம், சாலை ஓரங்களில் பதாகை வைத்திருக்கிறார்கள். காவேரி மருத்துவமனை பதாகை வைக்கிறார்கள். எங்கெல்லாம் மருத்துவமனை இருக்கிறதோ அங்கெல்லாம் பதாகை வைக்கிறார். நாங்கள் சொல்லலை, இந்த மருத்துவர்கள் தான் சொல்கிறார்கள். இந்த மருத்துவர்கள் தான் சொல்கிறார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இதய நோய் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். காவேரி மருத்துவமனையில் திருச்சியில் வரும்போது பார்க்குறாங்க, காவேரி மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பாதையில் மிகப்பெரிய பிரமாண்டமான பதாகை வச்சிருக்காங்க. என்ன பதாகை? உங்கள் வீட்டில் யாருக்கேனும் ஸ்ட்ரோக் வந்திருக்கிறதா, இதய நோய் வந்திருக்கிறதா, நேரா வாங்க, நேரத்துக்கு வாங்க, நாங்கள் காப்பாற்றி தருகிறோம். எப்படி? காவேரி மருத்துவமனைக்கு நேரா போகணும், நேரமா போனா நம் பெற்றோர்களை அவன் காப்பாற்றி தருவான். ஆனால் என்ன சிக்கல் என்றால், நீ நேரா போகும்போதே உன் வீட்டு சொத்து பத்திரத்தையும் கொண்டு போகணும். அப்படியானால் பணம் இருந்தால்தான் இங்கே மருத்துவத்தை பெற முடியும். இந்தியாவில் மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் தான் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று பேசக்கூடிய இவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள், தரமான மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கிவிட்டோம், சர்வதேச தரத்தில் நாங்கள் அரசு மருத்துவமனையில் மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்டமைப்பை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று பேசக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எவராவது ஒருவர், இந்த கட்சியின் தலைவர் மக்கள் எவராவது ஒருவர் OS மணியன் வீட்டில் அவர் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் இந்த தரமான கட்டமைப்பு இருக்கிற அரசு மருத்துவமனையில் ஏன் சேர்ப்பதில்லை? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் எவனாவது ஒருவன் அவன் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் அரசு மருத்துவமனைக்கு போகாமல் தனியார் மருத்துவமனைக்கு செல்வது எதற்காக? பதில் இருக்கா? இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய தலைவர் மக்கள், திமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் வீடுகளில் இருக்கக்கூடிய அவர் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எவர் ஒருவரையும் ஏன் அரசு பள்ளியில் சேர்ப்பதில்லை? தரமான கல்வி கட்டமைப்பு வைத்திருக்கிற இவர்கள் ஏன் தாம் பிள்ளையை சேர்க்க மாட்டான்? ஏனென்றால் அங்கே கல்வி தரமாக இல்லை. தனியார் பள்ளியில் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் ஒரே ஆசிரியர் தான் எல்லா பாடத்தையும் எடுக்கணும். பள்ளி தரமாக இல்லை, பள்ளி கட்டிடம் தரமாக இல்லை, இடிந்து விழுகிறது. கடந்த ஆண்டில் மட்டும் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தமிழகம் முழுவதும் இடிந்து விழுந்திருக்கிறது, மேற்கூரைகள் இடிந்து விழுந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து ஒரு பிள்ளை செத்து போனா. ஆனாலும் தரமான கட்டமைப்பை வைத்திருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். அரசு பள்ளிக்கு பிள்ளைகளை யார் அனுப்புவார்கள்? வாழ வழி இல்லாதவர்கள், வக்கத்தவர்கள், நீங்களும் நானும் தான் நம் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கு படிக்க அனுப்புவோம். ஆனால் அங்கே அந்த கல்வி, அந்த பள்ளி கட்டிடம், கல்வி கட்டமைப்பு என்ன தரத்தில் இருக்கிறது என்று எங்கள் பெற்றோர்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? ஆண்டொன்றுக்கு 40,000 கோடி உன் வரிப்பணத்திலும் என் வரிப்பணத்திலும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த திமுக அரசு கடந்த ஆண்டு 40,000 கோடி ஒதுக்கியது. தமிழ்நாடு முழுமைக்கும் தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி என்று ஏறத்தாழ 34,000 பள்ளிகள் இருக்கிறது. 34,000 பள்ளிகளுக்கு ஆண்டொன்றுக்கு 40,000 கோடி ஒதுக்கப்படுகிறது. சற்றேறக்குறைய ஒரு பள்ளிக்கு 1 கோடி ரூபாயை இவர்கள் ஒதுக்குகிறார்கள். நம் வரிப்பணம். திமுகவிற்கு அதிமுகவிற்கு வாக்களித்த எங்கள் பெற்றோர்கள், மனச்சான்றுள்ளவர்கள், நீங்கள் சத்தியத்தை நெஞ்சில் நிறுத்தி சிந்திச்சு பாருங்க. இதே செம்போடை பகுதியில் அரசு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளிக்கு ஆண்டொன்றுக்கு 1 கோடி நிதி ஒதுக்கப்படுகிறது. 1 கோடி ரூபாயை அந்த பள்ளிக்கு செலவழித்திருந்தால் அந்த பள்ளி எந்த தரத்தில் இருந்திருக்க வேண்டும்? அந்த பள்ளியில் கல்வி எந்த தரத்தில் இருந்திருக்க வேண்டும்? அப்படியானால் இந்த செம்போடை பள்ளிக்கு ஒதுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் எங்கே போனது? இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கோடிகள் எங்கே போனது?
இந்த திமுக அதிமுகவின் அயோக்கியர்கள் இந்த தலைவர் பெருமக்களுக்கு போனது. இதை மாற்றணும். வேலை இல்லை, படித்தவர்களுக்கு இந்த மண்ணில் வேலை இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும் நம் பிள்ளைகள் படித்துவிட்டு பட்டம் பெற்றுவிட்டு வேலை இல்லை. டெல்டா மாவட்டங்களில் வேளாண்மை செய்ய முடியவில்லை. இளைய தலைமுறை பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த பூமி பந்தில் ஏதாவது ஒரு மூலைக்கு சென்று மானத்தோடு வாழ்ந்துவிட முடியாதா என்று ஓடுகிறார்கள். ஏதாவது ஒரு மூலையை நோக்கி ஓடுகிறார்கள். வெளிநாடுகளுக்கு ஓடுகிறார்கள், வெளி மாநிலங்களுக்கு ஓடுகிறார்கள். எங்கள் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் பல பேர் எவனுமே ஊரில் இல்லை. இங்கே டெல்டா மாவட்டங்கள் வெளிநாடுகளை நோக்கி ஓடுகிறார்கள். வட மாவட்டங்களில் கொங்கு மண்டலங்களில் வெளி மாநிலங்களை நோக்கி ஓடுகிறார்கள். வேலையில் படித்தவர்களுக்கு வேலை இல்லை. ஆனாலும் இவர்கள் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசுகிறார்கள். தொழிற்சாலைகள் கொண்டு வருகிறோம். தொழிற்சாலைகள் என்கிற பெயரில் இந்த மண்ணை நாசமாக்குகிறார்கள், நாசம் செய்கிறார்கள். இந்த மண்ணின் வளங்களை இந்த திமுக அதிமுக தலைவர்கள் நாசமாக்கி இருக்கிறார்கள். தம்பி, தொழிற்சாலைகள் வந்தால்தானே தம்பி, தொழிற்சாலைகள் வந்தால்தானே வேலைவாய்ப்பு பெருக்கும், வேலைவாய்ப்பை பெருக்க முடியும் என்று பேசக்கூடிய இவர்கள் ஓசூர்னு ஒரு ஊருங்க, ஒரு நகரம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசூர்னு ஒரு நகரம் தமிழ்நாட்டிலேயே அதிகமான தொழிற்சாலைகளை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிற ஒரு மாவட்டம், ஒரு ஊர், ஒரு நகரம் ஓசூர். அந்த ஓசூரில் பன்னாட்டு நிறுவனங்களை சிப்காட் என்கிற பெயரில் கொண்டு இறக்கினார்கள். ஏறத்தாழ இதுவரைக்கும் 50,000 ஏக்கருக்கு மேலே வேளாண் பெருவுடைமைகளிடமிருந்து நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? தொழிற்சாலைகள் வந்தால் நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், நாடு வளர்ச்சி பெறும் என்றெல்லாம் பேசி அந்த மக்களிடம் நிலத்தை கையகப்படுத்தினார்கள். இப்போ ஓசூர்னு ஒரு ஊர், அந்த ஓசூர் என்கிற ஊர் இப்படியேவா இருந்திருக்கும்? இப்போ வேதாரண்யம், இந்த செம்போடை என்கிற ஒரு ஊர் இப்படியேவா இருந்திருக்கும்? 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண் எப்படி இருந்திருக்கும்? மனிதர்கள் வாழ முடியாத காடுகளாக மேடுகளாக இந்த மண் இருந்திருக்கும். அப்படியானால் மனிதர்கள் வாழக்கூடிய நிலமாக, வேளாண்மை செய்யக்கூடிய நிலமாக, மனிதர்களின் வாழ்விடமாக இந்த நிலத்தை மாற்றியவர்கள் நம் முன்னவர்கள். காடுகளாகவும் மேடுகளாகவும் இருந்த இந்த நிலத்தை செம்மைப்படுத்தியவர்கள் நம் முன்னவர்கள். அப்படித்தான் அந்த ஓசூர் நிலத்தில் ஆண்டாண்டு காலமாக அந்த மண்ணின் மக்கள் அந்த மண்ணை செம்மைப்படுத்தி வேளாண்மை செய்து கொண்டிருந்த மக்கள், தொழிற்சாலை வந்தால் நம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், நாடு வளர்ச்சி பெறும் என்கிற நோக்கத்தில் தன் நிலங்களை தாரை வார்த்து கொடுத்தார்கள் இந்த அரசுக்கு. 50,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பல நூறு நிறுவனங்கள் வந்து இருக்கிறது. அத்தனை நிறுவனங்களிலும் 90% மேல் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் தன் சொந்த நிலத்தை அந்த மண்ணின் மக்கள் கொடுத்தவர்களுக்கு வேலை இல்லை. தொழிற்சாலை என்கிற பெயரில் நம் நிலங்களை கையகப்படுத்தியவர்கள் நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. எண்ணற்ற சிக்கல்கள். இப்போ நாங்கள் ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். ஒரு மாற்று அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? நான் வச்சு அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தம்பி? நான் வச்சு சீமான் என்ன செய்வார், என்ன செய்ய முடியும்? நான் வச்சு அதிகாரத்துக்கு வந்தால், நான் வச்சு அதிகாரத்தில் அமர்ந்தால்
இன்றைக்கு காவேரி மருத்துவமனை பதாகை வைத்திருக்கிறான். நேரா வாங்க, நேரத்துக்கு வாங்கள், நாங்கள் உங்கள் பெற்றோரை காப்பாற்றி கொடுக்கிறோம் என்று பதாகை வைக்கிறான். ஆனால் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை, வேதாரண்யத்தில் அரசு மருத்துவமனை பதாகை வைப்பானா? உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நேரா வாங்க, நாங்கள் காப்பாற்றி கொடுக்கிறோம், அரசு மருத்துவமனை பதாகை வைக்குமா? பதாகை வைக்கிற ஆண்மையும் துணிவும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கா? ஆனால் நாம் தமிழ்ச்சி பதாகை வைக்கும், தமிழ்நாடு அரசு மருத்துவமனை பதாகை வைக்கும். எங்கெல்லாம் அப்போலோ மருத்துவமனை பதாகை வைத்திருக்கிறானோ, எங்கெல்லாம் காவேரி மருத்துவமனை பதாகை வைத்திருக்கிறானோ, அங்கெல்லாம் நாம் தமிழர் அரசு பதாகை வைக்கும். உங்கள் பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நேரா வாங்க, நேரத்துக்கு வாங்கள், நாங்கள் காப்பாற்றி கொடுக்கிறோம் என்கிற பதாகையை நாம் தமிழ்ச்சி வைக்கும். ஏனென்றால் அந்த தரமான மருத்துவத்தை, மருத்துவ கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். சீமான் என்ன செஞ்சிட்டார் தம்பி? எங்கள் பெற்றோர்கள் அறிவு சிந்தர்கள் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளணும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநீலர் காடும் உடையதரன். நம் வள்ளுவ பெருந்தகை நமக்கு கற்பிக்கிறான். காடுகளும் மலைகளும் தான் நமக்கு அரண், நம்மை வாழ வைக்கும். என்னவென்றாங்க, வட மாவட்டங்கள் முழுக்க மலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள். கன்னியாகுமரி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை அடித்து நொறுக்குகிறார்கள். மலைகள் இல்லை என்றால் நமக்கு மழை இல்லை. ஒரு ஆய்வு சொல்லுகிறது என் அன்புக்குரியவர்களே, தமிழ்நாட்டில் இனி பருவமழை பெய்யாது. ஏன் பெய்யாது? மேற்கு தொடர்ச்சி மலைகள் நொறுக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை நொறுக்குவதற்கும் பருவமழைக்கும் என்ன சம்பந்தம்? ஆய்வாளர்கள் சொல்றான், 3000 அடி உயரமுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அந்த 3000 அடிக்கு மேலே 300 அடி உயரத்துக்கு மரங்கள் இருந்தது. பல நூறு ஆண்டுகளாக இயற்கையாக உருவாகி இருந்த அந்த மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு, 300 அடி உயரமுள்ள மரங்களை எல்லாம் வெட்டிவிட்டு வெறும் 3 அடி உள்ள தேயிலை தோட்டங்களை உருவாக்கி விட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய ஈர காற்றுகளை அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அதன் மரங்களும் தான் மலைகளாக நமக்கு மாற்றி கொடுத்து கொண்டிருந்தது. இப்போது அந்த மரங்கள் இல்லை, அதனால் நமக்கு பருவமழை இல்லை என்று சொல்றான். அப்படியானால் மலைகள் தான் நம்மை வாழ வைக்கும் அரண், மலைகள் தான் நம்மை வாழ வைக்கும் அரண்கள் என்றால் இன்றைக்கு அந்த மலைகளை பாதுகாக்கும் அரண் யார் என்று நீங்கள் சிந்திக்கணும். எங்கள் ஊரில் 8 வழிச்சாலை திட்டம் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார்கள். திட்டத்தை அறிவித்த போது வேளாண் பெருடி மக்கள் போராடினார்கள். அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக போராடியது சேலத்தில். 8 வழிச்சாலை திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற விடமாட்டோம் என்று திமுக போராடியது. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த அத்தனை கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தது, அறிக்கை வெளியிட்டது, போராடினார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிராக அந்த மண்ணின் மக்களோடு, வேளாண்குடி மக்களோடு உண்மையாக நின்று போராடி சேலம் மத்திய சிறையில் சிறைப்பட்ட ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். மலைகள் தான் நமக்கு அரண், ஆனால் அந்த மலைகளுக்கு அரண் எங்கள் அண்ணன் சீமான். எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் போராடி சிறை செல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வட மாவட்டங்களில் சித்தேரி மலை, சேர்வராயன் மலை, கஞ்சமலை, கல்வராயன் மலை என்று ஏறத்தாழ 8 மலைகளை அடித்து நொறுக்கி இருப்பார்கள். இன்றைக்கு அரண்களாக நிற்கக்கூடிய இந்த மலைகளுக்கெல்லாம் அரணாக நிற்பது நாம் தங்கச்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் தான். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். இலவசங்களை கொடுத்து விட்டால் வாக்கை எங்கள் மக்கள் கொடுத்து விடுவார்கள் என்கிற எண்ணம். எங்கள் பெற்றோர்கள் திமுகவிற்கு வாக்களித்த எங்கள் பெற்றோர்கள், திமுகவை ஆதரிக்கிற எங்கள் அம்மாமார்கள், எங்கள் பெற்றோர்கள் பலர் தம்பி இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. தம்பி எங்கள் அம்மாமார்கள், எங்கள் அக்காமார்கள் எப்படிங்க இலவச பேருந்து
தமிழ்நாடு போக்குவரத்துறை ஏறத்தாழ 1,00,000 கோடி கடனில் இருக்குது, கடன் சுமையில் இருக்குது. ஆனாலும் இலவச பேருந்து கொடுக்குறாங்க. எங்கள் அம்மாமார்கள், எங்கள் அக்காமார்கள் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம். பேருந்து இலவசம். ஆனால் பேருந்து உயர்ந்த நிலையம் போகும்ல, பேருந்து நிலையம் போனாங்க, பேருந்து இலவசங்க. எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் அக்காமார்கள் பேருந்து நிலையம் போய் இறங்கின உடனே இயற்கை உபாதை கழிக்கணும். இயற்கை உபாதை, மாதவிடாய் காலம், ஒரு அவசர தேவை, பேருந்து இலவசம். ஆனால் பேருந்து நிலையத்தில் போய் இறங்கி கழிவறை போகணும் என்றால் கழிவறைக்கு 10 ரூபா. இதுதான் திராவிட மாடல். கழிவறைக்கு 10 ரூபா. எப்படி வச்சிருக்கான்? அதிநவீன கழிப்பிடம். தமிழ்நாடு முழுமைக்கும் பார்த்தாச்சுங்க. அத்தனை மாவட்டங்கள் பேருந்து நிலையங்கள்லையும் வச்சிருக்கான், தொடர்வண்டி நிலையங்களையும் வச்சிருக்கான் அதிநவீன கழிப்பிடம். அதனால அதிநவீன கழிப்பிடம் எதுனா ஜெர்மன் டெக்னாலஜியா, ஜப்பான் டெக்னாலஜியா? 10 ரூபா கொடுத்து அதிநவீன கழிப்பிடத்துக்குள்ளே போனோம்னா அத்தனையும் ஸ்பான்சரு. பக்கெட்டில் இருந்து, கதவுல இருந்து அத்தனையும் ஏதாவது ஒரு நகை கடைக்காரன், துணி கடைக்காரன் ஸ்பான்சர் பண்ணியிருப்பான். இப்போ இந்த அதிநவீன கழிப்பிடத்துக்கு போனோம்னு வைங்களேன், இப்போ எங்கள் நம்ம போகிறோம், அதிநவீன கழிப்பிடத்தில் பக்கெட் இருக்காது. அப்படியே பக்கெட் இருந்தாலும் பக்கெட் ஓட்டையாக இருக்கும். இப்போ அவன் நமக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறான். இந்த அதிநவீன கழிப்பிடத்தில் ஒரு டாஸ்க்கு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இயற்கை உபாதை கழிக்க போகிறோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணணும், காலு நம்ம கழுவணும். இப்போ என்ன பண்ணா, அவன் டப்பா வச்சுருப்பான், அந்த டப்பா ஓட்டையாக இருக்கும். அந்த டப்பாவை தூக்கி நீ கழுவுறதுக்குள்ளே டப்பா தண்ணிக்கெல்லாம் போயிடும். எப்படின்னா, டப்பாவை கொண்டு போய் நீ கழுவ முடியாது, ஆனால் கழுவணும். இது டாஸ்க்கு. இதுக்கு பேர் அதிநவீன கழிப்பிடம். இந்த வடிவேல் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார்ல, மூட்டை பூச்சியை கொள்ளக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் அப்படிங்கிற மாதிரி இதை வெக்கம் கெட்டு மானம் கெட்டு அதிநவீன கழிப்பிடம்னு போட்டு 10 ரூபாயை வசூலிக்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 தருவோம், 2500 தருவோம். திமுக 1000 கொடுக்கிறது. அதிமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுப்போன்றாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, இந்த மண்ணில் அடுத்த அதிகாரத்தை நான் தான் அடைய வேண்டும் என்று துடிக்கிற தற்குறி தலைவர் 2500 ரூபாய் தருவேன்னு சொல்றாரு. ஆனால் இதில் எவராவது ஒருவர், இந்த திமுக அதிமுகவை சேர்ந்த தலைவர் பெருமக்கள், OS மணியன், புகழேந்தி, இவர் வீட்டில் இருக்கக்கூடிய அக்காமார்களை, தங்கைமார்களை, பிள்ளைகளை எவராவது ஒருவர் இந்த கழிப்பிடங்களை பயன்படுத்தியது உண்டா? பயன்படுத்துவாங்களா? அரசு பேருந்தில் பயணித்ததுண்டா? பயணிப்பாங்களா? ஆனாலும் இலவசங்களை அள்ளி வீசுகிறார்கள். நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி வீசுவதைப் போல இலவசங்களை, காசை தூக்கி எறிந்தால் எங்கள் பெற்றோர்கள் வாக்களித்து நீங்கள் அதிகாரத்தை கொடுத்து விடுவீர்கள் என்று நம்புகிறார்கள். எங்கள் பெற்றோர்கள் இவர்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் வயிற்றில் அடிக்கிறார்கள். ஆனால் எங்கள் பெற்றோர்கள் அந்த வழியை மறந்து விடுகிறீர்கள், கடந்து விடுகிறீர்கள். அதிமுக மீண்டும் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் அந்த மண்ணின் வளங்களை பாதுகாப்பதற்காக மக்கள் போராடினார்கள். அறவழியில் போராடிய மக்களை நாயை சுடுவதை காட்டிலும் கீழாக சுட்டு வீழ்த்தியது எடப்பாடி பழனிசாமி அரசு. அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக போராடியது. அந்த துப்பாக்கி சூடுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடியது திமுக. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளை மீது நடவடிக்கை எடுப்போம் என்று பேசியது இதே ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடிவடைய போகுதுங்க. 5 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. இதுவரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அந்த விசாரணை கமிஷன் பரிந்துரைத்த, அருணாத எகஜேசன் ஆணையம் பரிந்துரைத்த எந்த அதிகாரிகள் மீதும் திமுக ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்கவில்லைனாலும் பரவாயில்லை. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இதே ஸ்டாலின். அதிமுக ஆட்சி காலத்தில்
எடப்பாடி பழனிசாமியும் அதானியும் கூட்டு சதி செய்து 6000 கோடியை நிலக்கரி இறக்குமதி செய்ததில் மின் வாரியத்தில் ஊழல் செய்திருக்கிறார் என்று புகார் மனு கொடுத்தது இதே ஸ்டாலின். அதானியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பேசியது இதே ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் இது வரைக்கும் அந்த அதானியின் மீது 6500 கோடியை ஊழல் செய்த அதானியின் மீது ஒரு வழக்கை பதிவு செய்ய இந்த ஸ்டாலினுக்கு துணிவு இல்லை, ஆண்மை இல்லை. வழக்கு பதிவு செய்வதில்லை. எந்த அதானியின் மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்தாரோ அதே அதானியிடம்தான் இன்றைக்கு வரைக்கும் நிலக்கரியை பெறுகிறது திமுக அரசு. எது ஒன்றையும் செய்துவிடலாம், எது ஒன்றையும் செய்துவிடலாம், காசு கொடுத்தால் போதும் நினைக்கிறாங்க. புதிதாக கட்சி தொடங்கி வரக்கூடிய விஜய் கூட காசு கொடுத்தால், இலவசங்களை கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார். நாங்கள் என்ன மாற்றத்தை முன்வைக்கிறோம்? இந்த நாட்டின், இந்திய பெருநாட்டின் முதல் குடிமகனாக இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு என்ன தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அதே தரமான மருத்துவத்தை கடைகோடி குடிமகனாக இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் நாம் தமிழர் அரசு கொடுக்கும். இதுதான் மாற்று. திமுகவை சொல்ல சொல்லுங்க, அதிமுகவை சொல்ல சொல்லுங்க. ஸ்டாலின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய தரமான மருத்துவத்தை என் பிள்ளைகளுக்கும் என் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் ஸ்டாலினால் கொடுக்க முடியுமா? கொடுப்பாரா? பேசுவாரா? இதை வாக்குறுதியாக திமுக முன்வைக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் என்ன தரமான மருத்துவத்தை கொடுக்கிறாரோ அதே தரமான மருத்துவத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்று அதிமுக பேசுமா? வாக்குறுதி கொடுக்குமா? இன்றைக்கு கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் அவர் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் என்ன தரமான மருத்துவத்தை அவர் எங்க கொடுக்கிறார்? அவரே அவங்க ஆத்தாளி அப்பனையும் தெருவில் விட்டுருக்காரு. சரி, இப்படி வச்சுப்போம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால், விஜய் முதல்வரானால், திரிசாவுக்கும் திரிசாவின் நாய்க்குட்டிக்கும் என்ன தரமான மருத்துவம் கிடைக்கிறதோ அந்த தரமான மருத்துவத்தை கொடுப்போம்னு பேச முடியுமா? தற்குறி பேசுவானா? எங்க திட்டம் அறிவிக்கிறாங்க, திட்டம் அறிவிக்கிறான். என்ன திட்டம்? நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபாயை அனைத்து மகளிருக்கும் கொடுப்பேன். 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் தாய்மார்களுக்கும் 2500. யார்? விஜய். அப்புறம் என்ன சொல்றாரு? அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ஆண்டுதோறும் 15000 ரூபாய். அப்புறம் என்ன சொல்றாரு? மகளிர் சுய உதவி குழுக்கள், நீங்கள் அதை சிறு தொழில் வணிகமாக அரசில் பதிவு செய்திருந்தால், இந்த MSME ஒரு பதிவு இருக்குங்க, அது யார் வேணும் பண்ணலாம், இணையத்தில் நீங்கள் தானும் பண்ணலாம். அந்த பதிவு பண்ணிட்டோம்னா ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் மானியமாக கொடுப்பேன். 100% மானியம், இலவசம். 5 லட்சம் இலவசம். இப்போ பாருங்க, 2500 ரூபா எங்கள் அக்காவுக்கு, 2500 ரூபா அவங்களுக்கு கொடுப்பாரு விஜய். எங்கள் அக்காவோட எங்கள் பிள்ளை, எங்கள் அக்கா பொண்ணு அரசு பள்ளியில் படிப்பா. அரசு பள்ளி மாணவரின் பெற்றோருக்கு ஆண்டுதோறும் 15000. திரும்ப எங்கள் அக்காவுக்கு இன்னொரு 15000. ஏற்கனவே மாதம் 2500 வாங்குறாங்க, இதில் ஒரு 15000. இப்போ எங்கள் அக்கா வந்து MSME பதிவு பண்ணிட்டாங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம். அறிவில் சேர்ந்த எங்கள் பெற்றோர்கள், நம்ம கணக்கு தெரியும்ல, சிந்திச்சு பாருங்களே. இது ஒரு திட்டம். ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாயை இவர் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பார் ஆண்டுதோறும். யாரு? விஜய். இன்னொரு திட்டம் சொல்றாரு, புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தாய்மாமன் சீர் கொடுப்போம், மோதிரம் கொடுப்போம், மோதிரம் போடுவோம். புதிதாக ஏன்னா குழந்தை என்ன புதிதாக தானே பிறக்கும்? குழந்தை புதுசாக தானே பிறக்கும். குழந்தைங்க செகண்ட் ஹேண்டில் பிறக்குமா? அப்போ புதிதாக பிறக்கக்கூடிய குழந்தை
ஒன்றும் இல்லை, இலவசத்தை அறிவிச்சிட்ட மக்கள் வாக்களிப்பான்னு நம்புகிறான். திமுக ஒரு விளம்பரம் போடுறாங்க, இப்பவும் போயிட்டு இருக்கு, இந்த யூடியூப்லாம் வருது ஒரு விளம்பரம். ஒரு பையன், ஒரு 18-20 வயசு பையன் தேநீர் குடிக்கிறான். தம்பி நீ யாருக்கு தம்பி ஓட்டு போடுவே? இன்னும் முடிவு பண்ணலங்க. உடனே ஒரு பையன் பள்ளிக்கு போகிறான். டே தம்பி டீ சாப்பிட்றியா தம்பி, சாப்பிட்றியா தம்பி? இல்லைண்ணே நான் காலை உணவு திட்டத்தை சாப்பிடுவேன். இது காலை உணவு திட்டமா? அப்படி ஒன்று இருக்கா நாட்டில்? யோசிக்கிறான். அடுத்த காட்சிங்க, ஒரு தங்கை போகிறா. அந்த தங்கைகிட்ட கேட்குறான், ஏய் உனக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்கா? டேய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கெல்லாம் பஸ் இலவசமாடா. ஓ தமிழ்நாட்டில் பெண்களுக்கெல்லாம் பஸ் இலவசமா? அதிர்ச்சி ஆகிறான். அடுத்த காட்சி ஒன்று வைக்கிறாங்க. இந்த திமுக ஐடி விங் இருக்கான்ல, அவனுடைய அறிவுத்திறனை பாருங்க. அடுத்த காட்சி ஒன்று வைக்கிறான் அந்த விளம்பரத்தில். அந்த பையனோட அம்மா அந்த பையனோட அம்மா வேலை செய்கிற இடத்துல அந்த முதலாளி வந்து பணம் கொடுக்குறாங்க. உன் பையனுக்கு நீ லேப்டாப் வாங்கணும்னு கேட்டீங்கல்ல, இந்த பணத்தை வச்சு லேப்டாப் வாங்கிக்கோங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா என் பையனுக்கு ஸ்டாலின் ஐயா லேப்டாப் இலவசமாக கொடுத்தாரு. அவன் அதிர்ச்சி அடையான். ஸ்டாலின் ஐயா எனக்கு லேப்டாப் இலவசமாக கொடுத்துருக்காரா? ஏன் வாங்கினவனுக்கே தெரியல. இதே வடிவேல் சொல்லுவார்ல, இந்த சொட்ட பையன் இருக்கான்ல, இவனுக்கு டீ கடை நான் தான் வச்சு கொடுத்தேன், அது அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி லேப்டாப் வாங்கின அவனுக்கே தெரியல. அவங்க அம்மா பணம் வாங்கும் போது அவனுக்கு தெரியுது, ஓ இலவசமாக கொடுத்துருக்காங்களா. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், திமுகவுக்கு தான் வாக்களிப்பேன். ஏன்டா என்னடா இதெல்லாம்? வடிவேல் சொல்கிற மாதிரி எனக்கு கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? இலவசங்களை கொடுப்பது, இலவசங்களை கொடுத்து மக்களின் வாழ்வை மேம்படுத்தி விட முடியும் என்பது ஓட்டை பாத்திரத்தில் நீரை நிரப்பிவிட முடியும் என்பதற்கு நிகரானது. மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில், மக்களாட்சி தத்துவத்தில் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள், ஜனநாயகத்தின் எஜமானர்கள் வாக்காளர்கள். அப்படியானால் ஜனநாயகத்தின் எஜமானர்கள் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள், நீங்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள். எஜமானர்கள் எங்காவது கையேந்தி நின்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் எஜமானர்களுக்கு இவர்கள் இலவசம் கொடுக்கிறான், கையேந்த வைக்கிறான், வாக்குக்கு காசு கொடுக்கிறான். எங்கள் பெற்றோர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். அன்புக்குரியவர்கள், இந்த அரசியலை நீங்கள் உள்வாங்கணும். காசு இருப்பவன் தான் அதிகாரத்தை அடைய முடியும், அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றணும். இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படிப்பட்டது தெரியுமில்ல? 10 லட்சம் கோடியை இவர்கள் கடன் வைத்திருக்கிறாருங்க. 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்கிறது. ஆனாலும் திமுக சொல்றான், கடன் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? கடன் ஸ்டாலின் தானே கட்டாரு, நீயா கட்ட போற? நீயும் நானும் அன்றாட உபயோகிக்கக்கூடிய அத்தனை பொருட்களின் மீதும் வரி விதிக்கிறார்கள். பெட்ரோல் எரிபொருள் மீது மட்டும் மாநில அரசு கலால் வரி, வாட் வரி என்று வரி விதிக்கிறது. 100 ரூபாய் பெட்ரோல் வாங்கினால் அதில் 50 ரூபாயை வரியாக செலுத்துகிறோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா 50 ரூபாய் நம்ம அரசு கொடுக்கிறோம். பெட்ரோலில் மட்டும் 1500 ரூபாயை நான் கொடுக்கிறேன், என் தம்பி 1500 கொடுக்கிறான், என் சித்தப்பா 1500 கொடுக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் மட்டும் மாதத்திற்கு 5000 ரூபாயை வரியாக இவர்கள் வசூலிக்கிறார்கள். எரிபொருளில் மட்டும் மறைமுகமாக நேரடியாக வரியை விதித்து இந்த மக்களை சுரண்டுகிறார்கள். காரணம் என்ன? 10 லட்சம் கோடி கடன். உங்களுக்கு என்ன தம்பி அப்படிலாம் பேச முடியாது. 10 லட்சம் கோடி கடன் உன் தலையிலும் என் தலையிலும் தான் இருக்கு. ஆனாலும் ஏன் இலவசங்களை அறிவிக்கிறார்கள் என்று எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் சிந்திக்கணும். ஒரு பெரும் கனவோடு வருகிறோம். பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, பெண்ணிய அடிமைத்தனம் இவை ஏதுமற்ற ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை உருவாக்குவது. இதுதான் எங்கள் நோக்கம், லட்சியம். இந்த திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நம் பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டியை கற்பழிக்கிறான். 70 வயது மூதாட்டியை கற்பழிக்கிறாங்க. கடந்த மாதம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமியை கற்பழிக்கிறான். 13 வயது சிறுமியை கற்பழிக்கிறார்கள். தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை கற்பழித்து கொலை செய்கிறான். இந்த நாட்டில் நம் பெண் பிள்ளைகள் வெளியே வர முடியவில்லை, பள்ளிக்கு செல்ல முடியவில்லை, கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை.
படிக்க வைத்தால் சமூகம் மேம்படும் என்று பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம். கல்லூரியில் பாடம் நடத்தக்கூடிய பெண் விரிவுரையாளர் நம் பெண் பிள்ளைகளிடம் பேசுகிறா, நான் சொல்கிற மாதிரி நீ அரசியல் தரவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா நான் நிறைய பணம் வாங்கி தர்றேன். பாடம் நடத்த வேண்டியவை தவறான வழி நடத்துகிறார் என்றால் நாம் யாரை நம்பி வெளியே அனுப்புவது? திமுக ஆட்சிலங்கு கடந்த 2021 அதிமுக ஆட்சி காலம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜேஷ் தாஸ் என்று ஒரு டிஜிபி, ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, ராஜேஷ் தாஸ் டிஜிபி தன்னுடன் பணியாற்றுகிற ஒரு காவல் அதிகாரியை, டிஎஸ்பி பெண் அதிகாரி, சாதாரண குடிமகள் இல்லை, சாதாரண பெண் இல்லை, ஒரு டிஎஸ்பி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ராஜேஷ் தாஸ் என்கிற அந்த அயோக்கியன் ஒரு பெண் அதிகாரியிடம், டிஎஸ்பியிடம் பாலியல் வன்புணர்வு பண்றான். விழுப்புரம் நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்குது நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு. காவல்துறை உயர் அதிகாரி 3 ஆண்டுகள் சிறை. உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் போறான். உயர்நீதிமன்றமும் அந்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறது. பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று வாயிலேயே பேசுகிற ஸ்டாலின், உயர்நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்த பின்னாலும் ராஜேஷ் தாஸை சிறையில் அடிக்க துணிவில்லை, ஆண்மையில்லை ஸ்டாலினுக்கு. 10 நாட்கள் அவனை கைது செய்யாமல் சுதந்திரமாக விடுகிறது. ராஜேஷ் தாஸ் தலைமறைவாக இருக்கான், உயர்நீதிமன்றம் போறான். 10 நாட்கள் தலைமறைவாக இருந்து உயர்நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்புக்கு, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை வாங்குறான். இன்றைக்கு வரைக்கும் அந்த அயோக்கியன் மொல்லமாரி முடிச்சவிக்கி ராஜேஷ் தாஸ் சுதந்திரமாக சுத்துறான். முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையின் உயர் அதிகாரியே அயோக்கியனா இருக்கான். காவல்துறையில் பணியாற்றுகிற உயர் அதிகாரி பெண் டிஎஸ்பிக்கு பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி நம்ம பிள்ளைக்கு இருக்கும்? இதுதான் திராவிட மாடல் அரசு. கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடிங்க செந்தில்குமார் ஒருத்தன் கோவையில், செந்தில்குமார் ஒரு டிஎஸ்பி தன்னோடு பணியாற்றுகிற சக ஊழியர் பெண் காவலர் 45 வயதாகிற பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். அதை தொடர்ந்துதான் கிருஷ்ணகிரி, அதை தொடர்ந்துதான் தூத்துக்குடி, விளாத்திக்குளம், குமாரபாளையம், தொடர்ந்து இந்த மண்ணில் நாடெங்கிலும் பாலியல் வன்புணர்வு, பாலியல் குற்றங்கள். அதிகாரத்தில் இந்த திமுக அதிமுக என்ன செய்தது? அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு, பாலியல் குற்றச்சாட்டு, ஒரு மயிரம் புடுங்கல. இன்றைக்கு இந்த மண்ணில் 100க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள் நடக்குது. ஸ்டாலின் ஒரு மயிரம் புடுங்கல. இப்ப நாம் தமிழர் அரசு அதிகாரத்தில் இருக்கு, எங்கள் அண்ணன் சீமான் அதிகாரத்தில் இருக்கிறார். இதே ராஜேஷ் தாஸை தெருவில் நிற்க வைத்து சுடுவோம். ராஜேஷ் தாஸ் அந்த ஒரு அயோக்கியனை சுட்டிருந்தால் பயம் வந்திருக்குமா, வந்திருக்காதா? இதை திமுக அதிமுக பேசுவானா? வாக்குறுதியாக கொடுப்பானா? பேசுவானா? திமுக அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும், அத்தனை தலைவர்கள் மக்களும் இதை பேச எவனுக்காவது ஒருத்தங்க தகுதி இருக்கா? பேசுவானா? டிவிகே பேசுமா? விஜய் பேசுவாரா? தற்கொலை விஜய் பேசுவாரா? திருச்செங்கோட்டிலங்க, எங்க மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டம் நாமக்கல், திருச்செங்கோட்டில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகிக்கு பொறுப்பு வாங்கி தர்றேன் பதவி ஆசை காட்டி நள்ளிரவு 12 மணிக்கு இந்த தற்கொலை உள்ள போறான்.
விஜய் கட்சியை சார்ந்த கட்சி நிர்வாகி உள்ள போறான். ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல, அதற்கு முன்னாலேயே கட்சியின் பெண் நிர்வாகிக்கு பாதுகாப்பு இல்லை. இவன் பேசுறான். நீங்க பொன்ராஜி, அப்துல் கலாமின் உதவியாளராக இருந்த பொன்ராஜி தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகிகளை இழிவா பேசிட்டாரு. இன்றைக்கு பரப்புரைக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக புகார் கொடுக்க நேரா போற தற்கூரி விஜய், இதற்கும் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் இந்த மண்ணின் பிரச்சனைக்கு, மக்களின் பிரச்சனைக்கு எது ஒன்றுக்கு விஜய் நேரடியாக போய் காவல் நிலையத்தில், தலைமைச் செயலகத்தில், உச்சநீதிமன்றத்தில் எது ஒன்றுக்கு நேரடியாக போய் புகார் கொடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு அரசியல் செய்யணும், தேர்தல் அறிவிச்சிட்டான், அதனால் நீ உனக்கு ஒரு பிரச்சனை, நேரடியாக போற, நேரடியாக புகார் கொடுக்கிற. இவனெல்லாம் இந்த மண்ணின் தலைவனா? கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், இவர்களெல்லாம் இந்த மண்ணின் தலைவர்களா? திரைக்கவர்ச்சி இருந்துவிட்டால் ஒருவன் தலைவனாக முடியுமா? திரையில் தோன்றிவிட்டாலே ஒருவன் தலைவனாக முடியுமா? அஜித், விஜய், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், இவர்களெல்லாம் தலைவர்களா? தலைவர்கள் என்றால், தலைவன் என்றால் எப்படி இருக்கணும்? இதோ பெயரை உச்சரித்த மறுகணமே விரல்களுக்கு நடுவே விருக்கென்று புகுந்து விடுகிறது வீரம். அவன்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன்தான் தமிழ் தேசியத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவன். தலைவன்னா எப்படி இருக்கணும்? அவன் வாழ்ந்து காட்டினான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் வேரினத்தின் வரலாற்றில், சமகாலத்தில், சர்வதேச சமூகத்தில் தமிழர் இனத்தின் பெருமையை, வீரத்தையை சர்வதேச அரங்கில் உணர்த்தியவன். தான் கட்டமைத்த ஈழத்தில் சோசலிச தமிழ் தேசிய சோசலிச குடியரசு ஆட்சியில் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, ஒருத்தன் பிள்ளையை கையை பிடிச்சு இழுத்துட்டான் என்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு திருடன், ஒரு கொள்ளைக்காரன், ஒரு சாராயக்கடை, ஒரு போதை கடத்தல், எதையாவது ஒன்றை இந்த சமூகம் பார்த்திருக்கிறதா? வரலாற்றில் பதிவு இருக்கிறதா? உலகின் வல்லாதிக்க நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன், ரஷ்யா, பிரான்ஸ் என்று வல்லாதிக்க நாடுகள், பெரும் பணக்கார நாடுகள் எல்லாம் இருக்கிறதிலும் விபச்சாரம் தொழிலாக நடக்கிறது. திருடன் இருக்கிறார், திருட்டு இருக்கிறது, பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் இவை ஏதுமில்லாத ஒரு நாட்டை இந்த பூமி பந்தில் கட்டிய ஒரே தலைவன் புரட்சியாளன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். நாம் வச்சு நீங்கள் நம்பி வாக்களிங்க, நம்பி வாக்களிங்க. நாம் வச்சு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த மண்ணில் வேளாண் பெருடி மக்கள் அத்தனை பேரும் அரசு ஊழியர்களாக, வேளாண்மை அரசு பணியாக நாம் தமிழர் அரசு மாற்றும் அறிவிக்கும். சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர் உட்பட எவனாக இருந்தாலும் அவன் பிள்ளை, பேரப்பிள்ளையை அரசு பள்ளியில தான் சேர்க்கணும், அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பார்க்கணும். நாம் தமிழர் அரசு சட்டம் இயற்றும். பால் உற்பத்தி, தேன் உற்பத்தி, தேனி உற்பத்தி, தேன் பூச்சி உற்பத்தி, மீன் உற்பத்தி, அத்தனை தொழில்களும் அரசு பணியாக மாற்றுவோம். கல்வி பயில வேண்டும் என்றால் கடன் வாங்க வேண்டிய சூழலே இருக்காது என்கிற நிலையை நாம் தமிழர் அரசு உருவாக்கும். இன்றைக்கு வேதாரண்யத்தில் இந்த செம்போடு பகுதியில் கிராம சாலைகள் இருக்கிறது. திமுக, அதிமுக கான்ட்ராக்டர்கள் சாலை அமைக்கிறான். 6 மாதத்தில் பல்லிழிக்குது, திரும்ப பேட்ச் ஒர்க் பண்றான். ஒவ்வொரு ஆண்டும் சாலை அமைப்பதற்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை நம் வரிப்பணத்தில் நிதி ஒதுக்கிறான்.
ஆனால் இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் செம்போடு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம சாலைகள் மேடு பள்ளமாகத்தான் இருக்கு, குண்டும் குழியுமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த சாலைக்கெல்லாம் ஆண்டொன்றுக்கு அவன் 10,000 கோடியை நிதி ஒதுக்கி கொண்டே இருக்கான். இந்த செம்போடு பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சாலைகளுக்கும் பல 100 கோடி நிதி ஒதுக்கிட்டான். ஆண்டுக்கு ஒரு முறை சாலை போட்டுட்டான் எங்க கணக்கில். ஆனால் கள நிலவரம் என்ன? அத்தனையும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. சாலை போடுவான், அடுத்த 6 மாதத்தில் பல்லிழிக்கும். இப்ப நாம் தமிழர் அரசு, நீங்க இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்து நீங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள். எங்கள் வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி சட்டமன்ற உறுப்பினர் இந்த செம்போடு பகுதியில் ஒரு சாலை அமைக்கிறார், தொகுதி மேம்பாட்டு நிதியில் சாலை அமைக்கிறார். அந்த சாலைக்கு 5 ஆண்டுகள் வாரண்டி கேரண்டியை நாம் தமிழர் அரசு கொடுக்கும். சாலை பல்லிழித்தால் நீ சட்டையை பிடிச்சு கேட்கலாம். இந்த திமுக அதிமுகவின் அயோக்கியர்கள் தலைவர்கள் எவனாவது ஒருத்தன் இதை பேச சொல்லு, இந்த வாக்குறுதி கொடுக்க சொல்லு. அதனால் நாங்கள் பெரும் கனவோடு இந்த அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு வருகிறோம். எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அற்ப காசுக்காக நாங்கள் வாக்கு கேட்டு வரவில்லை. உங்களால் சுமக்க முடியாத ஒரு பெரும் கனவை நீங்கள் சுமந்து நில்லுங்கள், எல்லாவற்றையும் விட மேலானது அதுதான் என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி நாங்கள் ஒரு பெருங்கனவை சுமக்கிறோம். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு இந்தியா என்று பதிவு செய்தான் இந்த மண்ணின் ஆகப்பெரும் புரட்சியாளன் பகத்சிங். அப்படி ஒரு பெருங்கனவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம். துன்பத்தை நினைத்து கண்ணீர் சிந்துவதை காட்டிலும் லட்சியத்தை நோக்கி ரத்தம் சிந்துவது மேலானது என்பதை இந்த பிள்ளைகள் உள்வாங்கி இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக களமாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக நிற்போம். எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் நம்பலாம், நாங்கள் உறுதியாக நிற்போம். ஏன் அவ்வளவு உறுதியாக சொல்றோம்? ஏன் அவ்வளவு உறுதியாக பேசுகிறோம்? இந்த மண்ணின் ஆகப்பெரும் செல்வந்தனாக பிறந்தவன், 920 காலங்களிலேயே கப்பல் வாங்கிவிட்டவன், மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக, இந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுடைய செல்வங்கள் அத்தனையும், சொத்துக்கள் அத்தனையும் இழந்து வறுமையில் வாடி தெருக்களில் தூத்துக்குடி மாநகரங்களில் தெருக்களில் மண்ணெண்ணெயை விற்று வறுமையில் வாடி வறுமையில் செத்து போனார். மாடு இழுக்க கடினப்படுகிற செக்கை இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இழுத்தார். மிகப்பெரிய செல்வந்தன் வறுமையில் செத்து போனார். வறுமையில் சாகும் தருவாயில் அவன் பாடுறான், என் மனையும் என் மகவும் என் உடலும் என் உயிரினும் குன்றினும் ஒருபோதும் யாம் குன்றோம் என்று வாழ்நாம்பார் எங்கள் பெருமைமிகு பாட்டன் வாவு சிதம்பரம் பிள்ளை. அவன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், உறுதியாக நிற்போம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாதிய இழிவுகளுக்கு எதிராக, சாதிய கட்டமைப்புக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுமைக்கும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து செத்துப்போன எங்கள் பெருமைமிக்க பாட்டன் தாத்தா ரட்டமலை சீனிவாசனின் பேரப்பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக நிற்போம். 9 ஆண்டுகள் முதலமைச்சர் அதிகாரம், இந்தியாவை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஆற்றல் பெற்றிருந்தார். இந்தியாவின் கிங் மேக்கர் என்று போற்றப்பட்ட எங்கள் பாட்டன் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதும் உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக வாழ்ந்து தான் சாகும்போது தனக்கென்று தன் சட்டைப்பையில் வெறும் 350 ரூபாயை மட்டும் வைத்துவிட்டு உண்மைக்கும் நேர்மைக்குமான அடையாளமாக வாழ்ந்து செத்துப்போன எங்கள் பெருமைமிக்க பாட்டன் காமராசரின் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம். இதோ சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவே ஒரு சின்ன மலை நிற்கிறான். இந்த மண்ணின் வளங்களை எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்று
போய் சொல் என்று பேரிருப்பு செய்து இந்த மண்ணுக்காக களத்தில் களமாடி தூக்கு கயிறில் வின விடுதலைக்காக தொங்கிய எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலையின் பேரப்பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக நிற்போம். என் தலை உள்ள வரைக்கும் இந்த நிலத்தில் ஒரு இளதலையை கூட பிடுங்க முடியாது. தமிழக வன வளங்களை, காடு வளங்களை எவனும் பிடுங்க முடியாது என்று இந்திய சமூகத்திற்கு பேரறிவிப்பு செய்து வனக்காவலனாக வாழ்ந்து நின்ற எங்கள் பெருமைமிக்க வனக்காவலன் மாவீரன் வீரப்பனின் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக நிற்போம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சர்வதேச சமூகத்தில் தமிழ் பேரினத்தின் அறிவியலையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சர்வதேச அரங்கில் நிறுவிய எங்கள் பாட்டன் ராஜராஜன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் போர்க்களத்திலேயே வாழ்ந்து போர்க்களத்திலேயே போரிட்டு இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, தமிழர் இன பெருமைக்காக வாழ்ந்து காட்டிய ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன். இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனின் வழிவந்த வாரிசுகள் நாங்கள் உறுதியாக நிற்போம். இந்த மண்ணும் நிலமும் வீழ்ந்தாலும் சரி, தானும் தன் குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று தலைவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் இந்த நிலத்தில் தானும் தன் குடும்பமும் வீழ்ந்தாலும் சரி, இந்த இனம் வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து காட்டிய எங்கள் தலைவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் உறுதியாக நிற்போம், வெல்லுவோம். எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் உறுதியாக நம்புங்க. நம்பிக்கை அற்றவர்கள் தான் தவறான வழியில் பயணிப்பார்கள் என்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கையோடு நில்லுங்கள். எங்கள் பெற்றோருக்கு ஒரு வழக்கம் இருக்கு. தன் வாழ்நாளில் எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் தேவாலயங்களை நோக்கி ஓடுறீங்க, பள்ளிவாசலை நோக்கி ஓடுகிறீர்கள், கோவிலை நோக்கி ஓடுகிறீர்கள். எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போதெல்லாம் இறைவனை நோக்கி ஓடுகிறீர்கள். எங்கள் பெற்றோர்கள் போய் கடவுள்கிட்ட, இறைவா நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறாய், நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று கடவுளிடம் நீங்கள் மண்டியிடுகிறீர்கள். பல கோடி சொத்துக்களை நம் பிள்ளைகளுக்கு சிவைத்தால் போதும் அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பல லட்சங்கள் சொத்துக்களை சேர்க்கலாம், பல கோடிகளில் சொத்துக்களை சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு செல்கிற சமூகம் கேடுகெட்ட சமூகமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் கோடிகளை வைத்து வாழ முடியாது, லட்சங்களை வைத்து வாழ முடியாது. அப்படியானால் நம் பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்கிற ஒரே சொத்து உண்மையும் நேர்மையுமான சமூகம். உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை கட்டமைத்து விட்டால் உன் பையனுக்கு நீ ஒத்த வயசா சொத்து வைக்கவில்லை என்றாலும் அவன் இந்த நேர்மையான சமூகத்தில் வாழ்ந்து விடுவான், வென்று விடுவான். அப்படியானால் நமக்கு ஒரு உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய வரலாற்று தேவை இருக்கிறது. அப்படி உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நேர்மையாளர்கள், மானத்தமிழர்கள் நீங்கள் அத்தனை பேரும் இந்த சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி. இந்த மண்ணில் இதற்கு முன்னால் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் அரசியல் வரலாற்றில் பல வேட்பாளர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு திமுக வேட்பாளர்களை நிறுத்தலாம், அதிமுக வேட்பாளர்களை நிறுத்தலாம். ஆனால் ஒரு உண்மையும் நேர்மையுமான இந்த மண்ணையும் மக்களையும் தன் உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தன் வரலாற்றிலேயே முதல் முறையாக இப்போதுதான் சந்திக்கிறது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து உங்களைப் போல என்னைப் போல சாதாரண எளிய குடும்பம்,
ஒரு ஓட்டு வீடு குடிசை வீட்டில் எளிய குடும்பத்தில் பிறந்து 19-20 வயதிலேயே சமூகத்தின் மீது பற்றுக்கொண்டு, இனத்தின் மீது பற்றுக்கொண்டு, இனத்துக்கான அரசியல் களத்தில் களமாடும் ஒரு வேட்பாளர். நாம் தமிழ்ச்சியின் வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி சிறை சென்றிருக்கிறார். திமுக அதிமுகவின் அமைச்சர் பெருமக்களைப் போல அயோக்கியத்தனம் செய்துவிட்டு சிறைக்கு போல டெல்டா மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக உங்கள் மாவட்டம் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்களும் காவிரி நதிநீர் உரிமையை நம்பித்தான் வேளாண்மை செய்கிறது. நீயும் நானும் இந்த மண்ணில் சோறு திங்கிறோம்னா அது காவிரி நீர் வேணும். அப்படி காவிரி நதிநீர் உரிமைக்காக களத்தில் போராடி சிறை சென்ற வேட்பாளர் தான் இடும்பாவனம் கார்த்தி. ஒரு உண்மையும் நேர்மையுமான வேட்பாளரை எங்கள் அண்ணன் சீமான் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறார். நாம் தமிழ்ச்சி உங்கள் முன்னால் வைத்திருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள் உண்மையும் நேர்மையுமான சமூகத்தை படைக்க வேண்டும், நம் பிள்ளைகள் வாழும் காலம் உண்மையும் நேர்மையுமான காலமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அத்தனை மானத்தமிழர்களும் நல்லவர்களும் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழ்ச்சியின் வெற்றி வேட்பாளர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ்ச்சியின் விவசாயி சின்னம். புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும், நாம் தமிழர் அரசு சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.